மற்றொரு அண்மை செய்தி, மயிலாடுதுறையில் சாராய வியாபாரிகளால் கொல்லப்பட்ட 2 பேரின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது போராட்டம் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் உசைன் இணைந்திருக்கிறார். உசைன், என்ன காரணத்திற்காக அவர்கள் போராட்டத்தை விலக்கிக் கொண்டிருக்கின்றனர்? அவர்களுக்கு என்ன உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருக்கிறது? அதாவது பாலா, மயிலாடுதுறை அருகே சாராய வியாபாரிகளால் இரட்டை கொலை நடைபெற்ற நிலையில அந்த சம்பவம் மயிலாடுதுறை ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில நேற்று இரவு முதலே அவர்கள் உடலை வாங்க மறுத்து தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை உறவினர்கள் நடத்தி வருகிறார்கள். இன்று காலை மருத்துவமனை எதிரே, அதாவது தஞ்சை மயிலாடுதுறை சாலையில் உறவினர்கள் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த மக்கள், இளைஞர்கள் என சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். 1 மணி நேரம் போராட்டம் நடைபெற்றது. இதனையடுத்து மயிலாடுதுறை காவல் கண்காணிப்பாளர் எஸ்பி இங்க பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாரு. தொடர் பேச்சுவார்த்தை அடுத்து தற்பொழுது இந்த போராட்டம் என்பது வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. அந்த போராட்டத்துல முக்கியமாக 4 கோரிக்கைகளை இவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதாவது மயிலாடுதுறை மாவட்டத்தில் எங்கும் கள்ளச்சாராயமோ சாராயமோ விற்பனை செய்யக்கூடாது, முழுமையாக தடுக்க வேண்டும். அதே போல பெரம்பூர் காவல் சரகத்துக்குட்பட்ட பகுதிகளில் தொடர்ந்து சாராயம் விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் அதனை முழுமையாக கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார்கள். அது மட்டும் இல்லாமல் உயிரிழந்த 2 இளைஞர்கள் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் 4 பேர், 2 பெண்கள் உட்பட 4 பேர் இதில் தொடர்பு இருக்கிறார்கள். அவர்கள் தான் அந்த பகுதியில் சாராயம் செய்கிறார்கள். அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து தொடர் நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர்களையும் கைது செய்ய வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை ஏற்று தற்பொழுது இந்த போராட்டம் என்பது வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. இதன் அடுத்து அவர் உயிரிழந்த 2 உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட உள்ளது. பாலா, குற்றவாளிகளை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும், கொலை செய்யப்பட்ட 2 குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என்ற காவல்துறையின் உத்தரவாதத்தை ஏற்று தற்போது படுகொலை செய்யப்பட்ட 2 இளைஞர்களின் உறவினர்கள் போராட்டத்தை விலக்கிக் கொண்டிருக்கின்றனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி உசேன்.